ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 237. இந்த பகுதியில் 244வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்ஹுர் நாராயணோ நரஹ. நாமம் 244. ஓம் சாதவே நமக. One who carries out whatever his devotees say. பக்தர்கள் கூறுவதை நிறைவேற்றுபவர், அடியார்கள் விரும்புவதை சாதித்து தருபவர் என்று இதற்கு பொருள். ஒரு சமயம் கண்ணன் தனது அத்தை மகன்களாகிய பாண்டவர்களை சந்திப்பதற்காக துவாரகையிலிருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு சென்றார். கண்ணனை ஒரு கணம் கூட விட்டு பிரியாமல் கூடவே இருந்து பணிவிடைகள் செய்து வந்தான் அர்ஜுனன். தினமும் காலையில் கண்ணன் தியானம் செய்வதை கண்ட அர்ஜுனனுக்கு வியப்பாக இருந்தது. பக்தர்களாகிய நாம் பகவானை கண்ணனாக தியானிக்கிறோம், கண்ணன் யாரை தியானிக்கிறான் என்று யோசித்தான். அதனால் தனது அண்ணன் யுதிஷ்டிரனிடம் தனது சந்தேகத்தை கேட்டான். அப்போது அவர் சொன்னார், அர்ஜுனா, நாம் எல்லோரும் நமக்கு ஆத்மாவான கண்ணனை தியானிக்கிறோம். கண்ணனுக்கு யார் ஆத்மாவாக இருக்கிறார்களோ அவர்களை கண்ணன் தியானிக்கிறான் என்று சொன்னார் யுதிஷ்டிரர். ஆனால் அவர் சொன்னதன் பொருள் அர்ஜுனனுக்கு புரியவில்லை. நமக்கு ஆத்மாவாக கண்ணன் இருக்கிறான் என்பது சரி, கண்ணனுக்கு ஆத்மாவாக யார் உள்ளார்கள் என்று சிந்தித்தான் அர்ஜுனன். மறுநாள் காலை கண்ணன் தியானிக்க சென்றான். அப்போது அவனை தடுத்த அர்ஜுனன், கண்ணா, நீயே பரமாத்மா, நீ யாரை தியானிக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கண்ணன் சொன்னான், அது ஒரு நீண்ட பட்டியல் உள்ளது அர்ஜுனா, தியானத்தை முடித்துவிட்டு வந்து சொல்கிறேனே என்று சொன்னான். சரி, அப்படியானால் எத்தனை பேரை நீ தியானிக்கிறாய் என்று கேட்டான் அர்ஜுனன். அர்ஜுனா, நான் தினமும் காலையில் 14 பேரை தியானிக்கிறேன். தியானித்து விட்டு வந்து பெயர்களை சொல்கிறேனே, அந்த பட்டியலில் உன் பெயரும் உள்ளது என்று சொன்னான் கண்ணன். அதை கேட்டு அர்ஜுனனுக்கு வியப்பாக இருந்தது. கண்ணன் தியானம் செய்யும் வரை அர்ஜுனன் அந்த அறைக்கு வெளியே காத்திருந்தான். கண்ணன் வெளியே வந்த உடனேயே, அந்த 14 பேர் பட்டியலை சொல்கிறாயா கண்ணா என்று கேட்டான். அதற்கு கண்ணன், சொல்கிறேன் கேள் என்று சொல்லத் தொடங்கினார். யார் யார் அவர்கள் என்று நாமும் தெரிந்து கொள்ளலாமா? பிரஹ்லாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்ம, தால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதின் புண்ணியான் இமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்று சொன்னான் கண்ணன். என்னுடைய மிக சிறந்த பக்தர்களாகிய இந்த 14 பேரையும் நான் தினமும் தியானிக்கிறேன். அந்த பக்தர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று சிந்தித்து அருள் புரிந்து விட்டுதான் நான் மற்ற வேலைகளுக்கு செல்வேன் என்று சொன்னான் கண்ணன். இந்த 14 பேரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இரணியனின் மகனாக பிறந்து தலை சிறந்த பக்தனாக விளங்கிய பக்த பிரகலாதன், அதாவது அசுரனின் மகனாக பிறந்து சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கிய பக்த பிரகலாதன். அடுத்து தேவரிஷியான நாரதர். அடுத்து வியாசரின் தந்தையான பராசர முனிவர். அடுத்தது புண்டரீகர் என்னும் முனிவர். அடுத்து வேதவியாசர். அடுத்து இஷ்வாகு குலத்தில் பிறந்தவனும் ஏகாதசி விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தவனுமான அம்பரீஷ மன்னன். அடுத்தது வியாசரின் மகனும் பாகவத புராணத்தை வழங்கியவருமான சுகமகரிஷி. அடுத்தது புராணங்களை பிரச்சாரம் செய்த சௌனக முனிவர். அடுத்தது பீஷ்மர். அடுத்தது தால்பியர் என்னும் முனிவர். அதற்கடுத்து ஏகாதசி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்த ருக்மாங்கதன் என்னும் அரசன். அடுத்தது பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனன். அடுத்தது வசிஷ்ட முனிவர். அடுத்து விபீஷணன். அப்போது அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்டான். கண்ணா, உனக்குள் ஆத்மாவாக இருப்பவரை நீ தியானிப்பதாக அண்ணன் யுதிஷ்டிரன் சொன்னாரே என்று. அதற்கு கண்ணன் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா?
என் பக்தர்களையே நான் ஆத்மாவாக கருதுகிறேன். அதைத்தான் உன் அண்ணன் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். என் பக்தர்கள் பக்தியோடு எனக்கு சிறிதளவு திரவியத்தை சமர்ப்பித்தாலும் அதை மிக பெரியதாக கருதி அவர்களுக்கு அருள் புரிவேன். அவர்களுக்கு தேரோட்டியாகவும் தூதுவனாகவும் கூட செயல்படுவதை பெருமையாக கருதுகிறேன். அவர்கள் விரும்புவதை சாதித்து கொடுப்பேன் என்று சொன்னான் கண்ணன். அடியார்களையே தனக்கு உயிராக எண்ணி அவர்களின் கட்டளைகளை ஏற்று அவர்கள் விரும்புவதை சாதித்து தருவதால் திருமால் சாது என்று அழைக்கப்படுகிறார். இந்த 244வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய நல்ல ஆசைகள் அனைத்தையும் திருமால் நிறைவேற்றி தருவார். அடுத்தது நாமம் 245. ஓம் ஜக்னவே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி ஓம்.